ஒளிய தெரியாதவன் தலையாளி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்ச கதையா உக்ரைன் இப்போ சீனாவோடு நட்புறவு பாராட்ட இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. உள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஜெலன்ஸ்கிக்கு தெரியுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அப்படி சீனாவுக்கும் உக்ரைனுக்கும் என்ன உறவு ஏற்கனவே இருந்தது, இப்போ ஏன் அது கட்டாச்சு? இப்படிப்பட்ட நிலையில ரஷ்யா ஒரே இரவு ஒரு நைட்டு தான் உக்ரைனில் ஏகப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. மியாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் சின்ன தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன? உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தத்தில் ஒரு பெரிய பிரேக்கப் விழுந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் வேர்ல்டு வைடாக ஷாக் ஆகக்கூடிய ஒரு செய்தி. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. உக்ரைனும் ஐரோப்பாவும் சேர்ந்து செஞ்ச மாற்றங்களினால் எங்க அமைதி ஒப்பந்தத்தில் 28 பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இவங்க சில சேஞ்சஸை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்ததனுடைய விளைவு இப்போ பிரேக்கப் ஆக போகுது அப்படிங்கிற அளவிற்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. கிரெம்ளினுடைய வெளியுறவு கொள்கை ஆலோசகர் யூரி உசாகோவ் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எனக்கு இது வருத்தம் அளிக்கிறது. இதற்காக நாங்கள் ரொம்ப காலம் உழைச்சோம், ஆனால் ஐரோப்பா இப்படி சிண்டு முடிகிற வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? யூரோப்பியன் யூனியன் சொல்கிறதைத்தான் இப்போது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்குறாரு. ட்ரம்ப் சொல்கிறத அவர் கேட்கணுன்னா ட்ரம்ப் எப்படி இருந்தாலும் ஒரு காயின் வச்சுருப்பார்ல, அந்த காயின் என்ன அப்படிங்கிறதான் இப்போது தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் மாஸ்கோவில் திடுதுப்புன்னு ஒரு குண்டு வெடிக்குது. என்ன ஆகும்? உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தை தொடருமா என்ன? அந்த குண்டு வெடிப்பில் இறந்து போயிருக்கிறது சாதாரண பொதுமக்களாக இருந்தால் கூட புட்டின் ஓரளவு சரி ஓகே அங்கேயே செத்து போயிருக்காங்க, நம்மளும் செத்து போயிருக்காங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இது ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, ரஷ்யாவினுடைய ஜெனரல் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். லெப்டினன்ட் ஜெனரல் பானில் சர்வரோவ் அப்படிங்கிற அந்த நபருடைய காருக்கு கீழே தான் குண்டு வச்சுருக்காங்க. உக்ரைனுடைய சூழ்ச்சியா அப்படிங்கிற கோணத்தில் இது ரிலேட்டடாக விசாரணையும் போயிட்டுருக்கு. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ரஷ்யா கோர தாண்டவம் ஆடிருக்கு. அது என்னங்கிறத இப்போ நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ரஷ்யா எப்போவுமே யூரோப்பியன் யூனியன் அண்ட் நாட்டோ இந்த நாடுகள் மீது தாக்குதலை நிகழ்த்தாது அப்படிங்கிற மாதிரி சட்டப்பூர்வ கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு கூட நாங்கள் தயார் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கார். இது ஒன்றும் பயந்து கிடையாது. 28 அம்ச ஒப்பந்தத்தை எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னா அவர் சில இடங்களில் இறங்கி வரணும். உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் நாடுகளுக்கு பாதுகாப்பு வேணும். ரஷ்யா கிட்ட இருந்து நான் செக்யூரிட்டி நான் கொடுக்குறேன், சேஃப் அண்ட் செக்யூர்டாக நீங்கள் இருப்பீங்கிற நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களை புதைகுழியில் தள்ளுபவர்களை நம்பாதீர்கள் அப்படின்னு ரஷ்யா இப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கும் நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது உங்களுடைய வளர்ச்சியை, மாறாக போர் மூலியமாக உங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு நம்ப வைக்கிறாங்கல்ல, அது முட்டாள்தனமானது. ரஷ்யா இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு அல்ல. இது யூரோப்பியன் யூனியன் மக்களுக்கு அடிக்கடி அவர் புரிய வைக்க முயற்சி பண்ணுறார். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு டீல் ஒன்று உருவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. நிறையா நெட்டிசன்கள் படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ரஷ்யாவுக்குள்ள நிறையா நிறுவனங்கள் இருக்குது, அமெரிக்காவிலேயும் நிறையா நிறுவனங்கள் இருக்குது.
இதில் ட்ரம்ப்பினுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நண்பர்களும் நிறையா பேர் நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த 2 நிறுவனங்கள் சார்ந்த வளர்ச்சி மட்டும் டெவலப் ஆக போகுது அப்படின்னு ஒரு கணிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. நீங்கள் பிளாக் ராக் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இதில் உள்ளுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்கங்கிற தகவல். ஸோ ரஷ்ய நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு வியாபாரம் 2026 இருந்து தொடங்க போகுது அப்படிங்கிற செய்தி. அப்போது இனிமே ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்படி சொல்கிறது, காட்டுக்குள்ள மனசுக்குள்ளங்கிற பாட்டு மாதிரி தான் மணிரத்னத்தினுடைய படத்தில் வரும்ல, அந்த மாதிரி நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகிறாங்க. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க்கு ரஷ்யா வந்து அதை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்தது யாருன்னா நேட்டோ. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்கை ரஷ்யர்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நேட்டோ ஒரு புதிய புரளி ஒன்றை கிளப்பி விடுறாங்க. இது ஒரு புறம். ஆனால் அமெரிக்காவோட ரஷ்யா வந்து நல்ல உறவுல தான் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனை பகச்சிக்கக்கூடிய அளவிற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான உளவு தகவல்களும் சொல்கிறாங்க. இந்த கார் தாக்குதல் நடந்துச்சுல, அதற்கு பிறகு ரஷ்யா ஒரு பெரிய அட்டாக்கை உக்ரைன் மேலே நடத்த போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஓவர் நைட்டில் செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒரு இரவு முழுவதும் அடி விட்டு படம்னு பொழந்து எடுத்திருக்காங்க. இதில் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே செதறி ஓடுறாங்க. 50 பொதுமக்களை சுமி அப்படிங்கிற ஏரியாவில் மட்டும் கடத்தி வச்சுருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. பொதுமக்கள் மீது கை வைக்காத ரஷ்யா முதல் முறையாக இராணுவ வீரர்களை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பொதுமக்களையே சிறைபிடிக்க தொடங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ரஷ்யாவினுடைய ஜெனரல் ஒருத்தர் காருக்கு கீழே குண்டு வச்சு வெடிக்க வச்சாங்கல்ல, அது ரஷ்யா பெரிய அளவில் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் துளசி இந்தியாவினுடைய பூர்வீகம் கொண்டவங்க, அமெரிக்காவில் அவங்க என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. Every time they make progress and they move closer and closer to that hope for peace, the warmongers in the deep state step up and try to do everything they can to stop them. Predictably, they use the same old tactics that they've always used. The deep state within the intelligence community weaponizes intelligence to try to undermine progress. They leak it to their friends in the mainstream propaganda media to try to spread this and push a false narrative. They foment fear and okay, some fear இல்லையா? என்ன சொல்கிறாங்க, தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட் அவங்க பேசுனது தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோவும் சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவை ரஷ்யா மீது போர் தொடுக்க வைக்கிறதுக்கு அவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னு இப்படி கை வச்சு இப்படி சொன்னாங்கல்ல, அதாவது ஸோ அது நடக்காது அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. ஏன்னா இவங்க தான் தேசிய உளவுத்துறையினுடைய இயக்குனர். இப்போது இங்கே வந்து நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்காங்கல்ல, அது மாதிரி அமெரிக்காவில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த மாதிரியான வேலைகளை வந்து நேட்டோ நாடுகள் செய்கிறாங்க, இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நட்புறவோடு இருக்கிறோன்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. சரி, அமெரிக்காவினுடைய கடற்படையை வலிமைப்படுத்துறதுக்கு இப்போது ட்ரம்ப் வந்து ஒரு திட்டம் ஒன்று திட்டிருக்காரு. அதற்கு பேர் தான் கோல்டன் ஃப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கருங்கடல் ஏரியாவாக இருக்கட்டும், அட்லாண்டிக் பகுதியாக இருக்கட்டும், இந்த ஏரியாக்கள் எல்லாத்தையுமே தன்வசப்படுத்துறதுக்கு ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் கடல் வழி பகுதி தான். ஏன்னா வர்த்தகமே இங்கே ஷிப்பில் தான் அதிகமான அளவில் நடக்குது. அப்போ நம்ம ஏன் வந்து ரஷ்யாவில் வந்து 400க்கும் மேற்பட்ட ஷேடோ ஃப்ளீட் மட்டுமே 400க்கும் மேற்பட்டது இருக்குது. அப்போ ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய கப்பற்படை எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ட்ரம்ப்பு அமெரிக்காவிலையும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும், நம்மளே கப்பல் கட்டக்கூடிய தளத்தை உருவாக்குவோம். அதில் இப்படி கோல்டன் விசா அப்படிங்கிற அந்த வார்த்தை அவருக்கு பிடிக்குமோ அதே மாதிரி கோல்டன் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு. இது இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிகமான அளவில் கப்பல்களை உருவாக்கி அதை கடலில் விட்டு பாரு நான் கடலுக்கும் ராஜா தான் அப்படின்னு காட்ட போகிறாரு. இந்த இடத்துல சீனாவோடு மறுபடியும் வர்த்தக கூட்டாளியாக மாறுமா உக்ரைன் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணிடணும். இது புதுசாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
அதற்கான விளக்கத்தை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். 1990 உக்ரைனும் சீனாவும் ரொம்ப நெருங்கிய நட்பு நாடாக இருந்தாங்க. காரணம் என்னென்னா, இன்னைக்கு தேதிக்கு தான் அந்த நாட்டில் எஃகு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கனிமங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, தாதுக்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் சீனா கிட்ட 1990s அதெல்லாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு வெஸ்டர்ன் யூனியனில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்த உக்ரைன் கிட்ட எஃகு, இரும்புத்தாது, மக்காச்சோளம், சூரியகாந்தி எண்ணெய், நம்ம ஊர்களில் கூட சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் ஒரு கடல் எண்ணெய் பார்த்துருப்பீங்க. இப்போ அது வர்றதில்லை, ஏன்னா அது உக்ரைனில் போர் நடக்கிறதுனால. ஸோ இது மாதிரியான வர்த்தகம் எல்லாமே சீனாவுக்கு போனது உக்ரைன்கிட்ட இருந்து தான். ரெண்டு பேரும் நல்ல ஒரு நட்புறவில் இருந்தாங்க. இது தவிர விண்வெளிக்கான உதிரி பாகங்கள் கூட உக்ரைன் தான் கொடுத்து உதவி செஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவிற்கு தாதுக்கள் உக்ரைனில் இருக்குது. இப்போ புரியுதா உக்ரைன் மீது ரஷ்யா ஏன் போர் தொடுத்திருக்காங்க அப்படின்னு? சரி, இதை விட ஷாக்கான ஒரு நியூஸ் சொல்லவா? KH-55 அப்படிங்கிற குரூஸ் ஏவுகணை கொடுத்து உக்ரைனுக்கு போரில் ஈடுபட வச்சதே இதே சீனா தான். 2020 தொடக்க காலகட்டத்தில் கொடுத்து உதவுனாங்க. 2011 ஜி ஜின்பிங் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்தது. 2014 கூட அது டெவலப்மெண்ட்டில் தான் இருந்தது. பட் 2020 இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்குமான பாண்டுங்கிறது கம்மியாயிடுச்சு. 2021 அப்புறம் ரஷ்யா போர் தொடுத்ததுனால, ரஷ்யாவோட உறவை டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுனால சீனா உக்ரைனுடைய உறவை தவிர்த்துட்டாங்க. சரியா? இப்போது வர்த்தக பரிவர்த்தனை 2020 வரைக்கும் சீனாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில $16 பில்லியன் அளவிற்கு ஒரு ஆண்டுக்கு மட்டும் இருந்தது. நட்பு ஏன் துண்டாச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம், ரஷ்யாவினுடைய உறவை சீனா பகச்சிக்க விரும்பலை. இப்படிப்பட்ட நேரத்தில் கருங்கடலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில சீனாவினுடைய பட்டுப்பாதை சாலை திட்டம் இருக்குல்ல, அதை டெவலப் பண்ணாங்கன்னா ரோடு வழியாக சீனாவினுடைய ஒரு பெரிய பிளான் சாத்தியப்படும். அதற்கு உக்ரைன் சம்மதம் தெரிவித்தாங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி நம்ம உறவை டெவலப் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில போர் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீனா இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம்ல. இதை சைனா விரும்புது. இழுபறியும் இருக்கக்கூடிய கடைசி சுற்று பேச்சுவார்த்தை யாருக்கு இடையில? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில. போர்லாம் முடிஞ்சிடும், மறுபடியும் நம்ம இந்த பட்டுப்பாதை திட்டத்தை தொடங்கிடலான்னு சீனா இப்போ நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இது இடியை இறக்குற மாதிரியான செய்தி. சரி, கடைசி சுற்று பேச்சுவார்த்தையில் ஏன் தொய்வு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மியாமி அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பட் அதில் சற்று சின்ன சரிவு. அதற்கு பிறகு இந்த கார் வெடிகுண்டு தேவையற்ற முறையில் நடந்தது. இரவு முழுவதும் ரஷ்யா அதுக்கு உக்ரைனை போட்டு தாக்கியது. இதனால் அந்த ஒப்பந்தம் இப்போது நிறைவேறுவதில் சிக்கல் இருக்குங்கிறாங்க. எது எப்படியோ சீனாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இவ்வளவு பெரிய உறவு வரலாற்றில் இருந்தது அப்படிங்கிறத படித்து பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரஷ்ய அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலுக்கு ஓகே பண்ணி புதியதொரு வர்த்தகத்தை தொடங்க போகிறாங்க. இதனால் ரெண்டு நாடுகளுக்கு லாபமா அப்படிங்கிறது தெரியாது. உலக தலைவர்கள்லேயே அதிக அளவில் பணத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ரஷ்ய அதிபர் புட்டின். அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் $600 பில்லியன். உலகத்தினுடைய பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் இருக்கார்ல, அவரே $700 பில்லியன் தான் வச்சுருக்காரு. அப்போது ஒரு அரசியல்வாதிகிட்ட இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு இருக்குது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு. ட்ரம்ப்பு வெறும் $150 பில்லியன் தான் வச்சுருக்காரு. அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் அளவுக்கு அவர் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கான்ட்ராக்ட் கொடுத்தா தானே முடியும். அதனால் ரெண்டு பேரும் தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வேலையை செய்ய தொடங்க போகிறாங்க 2026. 2026 அடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போது நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் உள்ளிட்ட விஷயங்களில் பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பிறகு வேர்ல்டு ஆர்டர் புதிதாக மாறப்போகுது. அந்த மாற்றத்தை நோக்கி நம்மளும் தயாராகணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.